ஓம். இன்று விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் புதன்கிழமை கூடிய அமாவாசை. இன்று இந்த அமாவாசை எல்லோருக்கும் தெரியும். அவரவர்கள் மூதாதையர்களுக்கு தகுந்த தர்ப்பணங்கள், சிரார்த்தம், படையல்கள் இவைகளை நிகழ்த்த வேண்டும். அப்படி உண்மையாக மனமாற நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்தவர்களை மதிக்கும் பொழுது இறைவன் நேரே வந்து அவர்களை ஆட்கொள்வார். இப்படி நாம் பின்னோக்கி செல்வோம். பல புராணமாக பல காலம் கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இந்த பித்திருக்களுடைய ஆசிகள் எந்த அளவுக்கு நம்மை மேல் நோக்கி தூக்கி செல்லும் என்று ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்வது அவசியம். இன்று இல்லை என்றால் ஒரு நாள் கண்டிப்பாக தெரிந்து கொள்வீர்கள். அப்பொழுது காலம் ஓடியிருக்கும், வயது ஏறியிருக்கும், நிலைமை மாறியிருக்கும். அப்பொழுதுக்கு இப்பொழுதே செய்துவிடலாம். இப்படி ஒரு அரண்மனையிலே ஒரு காலத்திலே பாண்டிய மகாராஜனுக்கு, அதாவது தீவானாக இருந்தவர் தான் மாணிக்க வாசகர். எல்லோருக்கும் தெரியும். அவர்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்படி ஸ்ரீதர ஐயாவாலும் ஒரு சமஸ்தானத்தினுடைய, அதாவது நிதி அமைச்சராக இருந்தார். அவருக்கு சதா சர்வகாலமும் இறை நாமமும் தான தர்மமுமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு காலம் அவரையே அறியாமல் அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு திருவிசை நல்லூர் புறப்பட்டு வந்து அங்கே தனது இல்லத்திலே வாழ்ந்து வந்தார். அப்படி ஒரு காலம் 300 வருடங்களுக்கு முன்பாக என்று ஓரளவுக்கு கூறலாம். தினமும் தனது பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த, குரு சொல்லிக் கொடுத்த முறைப்படி விடியற்காலையில் எழுந்து காவிரியில் குளித்து ஸ்நானம் செய்து சந்தியாவந்தனங்கள் பூஜைகள் எல்லாம் செய்து நித்திய தர்ப்பணங்களை எல்லாம் மாற்றி கடைசியில் எம்பெருமான் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்வது, பிறகு உணவு ஏற்பது என்ற பல நியதிகள் அவர்களிடம் எந்த விதமான ஆடம்பரமும் படாடோவும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார். அப்படி தான் இருந்த காலத்திலே தன்னை ஆதரித்து வளர்த்த தனது பெற்றோர்களுக்கு சிரார்த்தமானது ஒரு காலத்திலே கார்த்திகை மாதமானது அமாவாசை திதியாக வந்துவிட்டது. ஐயாவாள் வழக்கம் போல தனது காலை கடன்களை எல்லாம் முடித்து, கடன்கள் என்றால் வேறு அல்ல, பித்ருக்கடன், தேவகடன், ரிஷிகடன், இப்படி எல்லாவற்றையும் காவிரியில் நீராடி, புனித நீராடி அதை செய்து முடித்து வரும் பொழுது வீட்டிலே தெரியும் தனது தகப்பனாருக்கு இன்று சிரார்த்தம். அதற்கு தேவையான அத்தனை பதார்த்தங்களையும் ஐயாவளுடைய தர்ம பத்தினி, நாம் மனைவி என்று சொல்லக்கூடாது, எல்லாவற்றையும் முழுமையாக பலகாரங்கள் அனைத்தையும் செய்து படைத்து கொண்டு இருக்கும்போது இறைவன் தான் வணங்கும் மகாலிங்கேஸ்வரர், அந்த ஐயாவாளுக்கு என்ன நினைப்பு, நமது பித்திருக்களுக்கு என்று திதி கொடுக்க வேண்டும், அந்த பிண்டங்களை அவர்கள் வாங்கி செல்ல வேண்டும். எல்லாம் கருணை கடலான ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் இருந்து அருகில் இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், எந்த குறைவும் இருக்கக்கூடாது. இப்படி பல வருடங்கள் ஓடின. பல நிலைகளை தாண்டி அந்த காலத்திலெல்லாம் மாதம் மும்மாறி பெருக்கெடுத்து மழை ஓடிய காலத்திலே தினமும் பல ஆறுகள், வயல்கள், வரப்புகளை எல்லாம் கடந்து அரிக்கன் விளக்கை வைத்து கொண்டு மகாலிங்கேஸ்வரை தரிசனம் செய்துவிட்டு அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடித்துவிட்டு ஐயாவாள் தனது இல்லத்திற்கு வந்து ஓய்வெடுப்பார். இது நமது வாத்தியார் அடியேனிடம் கூறிய சிலர் அவருடைய வைபவங்களை சொன்னார். இப்படி வரும் பொழுது சிராதத்துக்கு தேவையான எல்லா விதமான சாதம்,
பருப்பு வடை என்று சொல்வார்களே, பலகாரங்கள், பலவிதமான பக்ஷணங்கள், பலவிதமான காய்கறிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் பொழுது இறைவன் அவர் குளித்துவிட்டு வரும்பொழுது ஒரு வயோதிக ரூபமாக ஏதோ ஒரு மாற்று கருத்துடைய, நாம் சொல்லுவோமே, ஏதோ ஒரு ஜாதியிலே ஏழைக்காரனாக அங்கே தோன்றினான். ஐயா சுவாமி, எனக்கு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகின்றது, பசி தாங்கவில்லை, எனக்கு எப்படியாவது உணவு கொடுங்கள் என்று கெஞ்சினார். ஐயாவாளுக்கு எந்த விதமான மனத்தாங்களும் சோதனைகளும் அங்கே அவருக்கு ஏற்படவில்லை, மாயை வரவில்லை. அவரை, அந்த பெரியவரை தன்னுடன் அழைத்து வந்து தனது வீட்டில் அமர வைத்து அவருக்கு முறையாக இலை போட்டு தனது தகப்பனாருக்காக செய்து வைத்திருந்த அத்தனை பித்திருக்காரியங்களுக்கு தேவையான காய்கறிகள், பக்ஷணங்கள், சொல்லுவோமே வடை பாயசத்துடன் அறுசுவை உணவை அவருக்கு அளித்து அவருக்கு வஸ்திரங்கள், உபச்சாரங்களை எல்லாம் கொடுத்து வாசல் வரை வழி அனுப்பியதை அங்கே வந்திருந்த அந்தணர்கள் அதை பார்த்தார்கள். நாம் இவருக்கு சிரார்த்தம் செய்வது இனிமேல் சரிப்பட்டு வராது. காரணம், யாரோ ஒருத்தன் நீச்சன் மிலேச்சனுக்கு சாப்பாட்டை இவர் கொடுத்து விட்டார், இவருக்கு நாம் சிரார்த்தம் செய்தால் அதில் மகா பாபம் வந்துவிடும் என்று வந்தவர்கள் எல்லாம் அந்த அவரது இல்லத்திலிருந்து மிக கோபமாக சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள். ஐயாவால் கதறி அழுதார். தயவு செய்து போக வேண்டாம், தயவு செய்து போக வேண்டாம், நான் எந்த செய்தாலும் உங்களுக்காக நான் அதை செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு அதுக்கு ஒரு உபாயம், ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று கெஞ்சும் பொழுது அதில் ஒருவர் சொன்னார், நீ காசிக்கு சென்று கங்கையில் நீராடி புனிதம் படுத்தி அப்புறம் வந்து உனது தகப்பனாருடைய சிரார்த்தத்தை நீ செய்தால் நாங்கள் வருவோம், இந்த பாவம் எங்களுக்கும் வரக்கூடாது, நாங்கள் அதில் ஈடுபட மாட்டோம் என்று இப்படி குதூகலித்தார்கள், எக்காலம் போட்டார்கள். காசி எங்கிருக்கிறது, கும்பகோணம் எங்கிருக்கிறது, இவர் எப்பொழுது காசிக்கு பாத யாத்திரை செல்வது, வாகன வசதியற்ற அந்த காலத்திலே எங்கே செல்வது? ஆனால் நம்ம ஐயாவாள் அவர்களுடைய மூதாதையர், அவருடைய குரு, இவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த கங்கை உற்பத்தி மந்திரத்தை ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு தனது வீட்டின் பின்பக்கம் ஒரு கிணற்றின் அருகிலே உட்கார்ந்து தனது ஜெபத்தை ஆற்றிக்கொண்டே இருந்தார். ஆனால் வந்த அந்தணர்களுக்கோ ஒரே கிண்டல், கேலி, நக்கல். என்ன, ஆனால் மிக விரைவாக இறைவனை துதித்து மறந்து அவருடனே பேசி, நான் செய்தது தவறு இருந்தால் என்னை தண்டித்து விடு, எனது மூதாதையருடைய திவசத்தை நிறுத்தி விடாத இறைவா என்று கங்கையை நினைத்து அழுது கரை புரண்டு ஓடும் அளவுக்கு கண்ணீர் பெருகியது. அப்பொழுது அவரது வீட்டிலே இன்றும் இருக்கிறது அந்த கிணற்றிலே கொஞ்சம் நீரானது உயர்ந்து வர அதை அருகில் உள்ள அந்த அந்தணர்களுக்கு, அந்த வேதியர்களுக்கு கொண்டு போய் காட்டினார். எங்களிடம் கதை விடாதே, எங்களிடம் பொய் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் ஜாலம், வித்தை, வேஷம் என்று நக்கல் பண்ணார்கள். ஆனால் அது சிறிது சிறிதாக அந்த கிணற்றில் அதனுடைய நீரினுடைய உயரமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வெளியே வரவே அவர்கள் அப்பொழுதும் அவர்களுக்கு இறைவன் மேலும் தனது வேதத்தின் மேலும் நம்பிக்கை குறைந்திருந்தது. ஆனால் ஐயாவாள், இது என்ன சோதனை, மகாலிங்கேஸ்வரா, இது என்ன சோதனை என்று சொன்னார். அப்பொழுது அந்த கிணறானது பல அடி உயரத்திற்கு பொங்கி வழிந்து நீரூற்று போல சொல்லுவோமே, அப்படியே பிரவாகமாக பெருக்கெடுத்து அந்த திருவிசை நல்லூர் முழுவதுமாக கிராமமெல்லாம் வயல் வழிகள் எல்லாம் நிறைந்து ஓடி அது காவிரியில் கலந்து ஊர் ஜனங்கள், ஊர் குழந்தைகள், மக்கள்கள், பெரியவர்கள்
பிராணிகள், ஆடு மாடு பசு அத்தனையும் கொண்டாட்டமாக அந்த நீரை பருகிய பொழுது வந்தவர்களுக்கு நிலை தடுமாறி அவர்களும் சேர்ந்து அந்த நீரிலே, அந்த அமிர்த துளியிலே, அந்த கங்கை பிரவாகத்திலே நீராடி ஸ்ரீதர ஐயாவளை போற்றி, நாங்கள் தவறு செய்து விட்டோம், மன்னித்துக்கொள், நீ யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, அப்படி என்று அந்த சிராத்தத்தை பரிபூர்ணமாக ஏற்று மீண்டும் செய்து அவர்களை வழி அனுப்பினார். ஆனால் சிராதத்திற்கு முன்பாக வழியில் வந்த ஒரு மிலேச்சன், ஒரு ஏழை, வேறு மதத்தினர், வேறு ஜாதியினர், ஏழை வந்தவன் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சாக்ஷாத் மகாலிங்கேஸ்வரர் அவரை ஆட்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்பதற்காக அவரது திருக்கரங்களினால் அவரது இல்லத்திற்கே சென்று முழுமையாக இருந்த அத்தனை உணவையும் சந்தோஷமாக, சிராத்தம் என்றால் என்ன என்பதற்கு இங்கே ஒரு சிறிய விளக்கம். வயிறார இரட்டை இலைகளை, ஜபர்தஸ்த் என்று சொல்வார்கள், இரட்டை இலைகளை போட்டு அதில் அற்புதமான எல்லோருக்கும் பிடித்த அதிரசம், வடை, எள்ளுருண்டை, புடலங்காய் கூட்டு, வாழைக்காய் கறி, பலாக்காய் கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், பாகற்காய் பொரியல், கருவேப்பிலை மற்றும் பிரண்டை கலந்த தொகையில், மோர்க்குழம்பு, மிளகு ரசம், பாசிப்பருப்பு வகை வெஞ்சனங்கள், பழங்கள் போன்ற 24 வகை உணவு பண்டங்களை அதில் படைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஸ்ரீதர ஐயாவாள் தனது மூதாதையருக்கு ஆற்றிய சில பூஜா பலன்களின் மகிமைகளை இங்கே நாம் உணர வேண்டும். இப்படி அவை அனைத்தையும் அந்த ஏழையாக வயோதிகமாக இருந்த அவர் முழுமையாக உண்டு விட்டார். பிறகு தர்ப்பணத்தை செய்ய வேண்டும். மீண்டும் அதே பதார்த்தங்கள் வீடு பூரா நிறைந்திருந்தது. இதை யாரும் சொல்வதற்கில்லை. அதே வீட்டில் எடுக்க எது சொல்லுவோமே, கொடுக்க கொடுக்க, அதாவது ஆற்று நீர் வத்தினாலும் ஊற்று நீர் வத்தாது என்று சொல்வார்கள். அதுபோல வீடெல்லாம் மனம் நிறைந்த அந்த பதார்த்தங்கள் நிறைந்திருந்து மீண்டும் தனது பிதுர்காரியங்களை முழுமையாக முடித்து அந்தணர்களுக்கு தேவையான உபச்சாரங்கள், தாம்பூலங்கள் கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டு நேராக ஐயாவாள் தனது நடைப்பயணத்தை தொடர்ந்தார். எங்கு? திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு போய் அர்த்தஜாம பூஜைக்கு போகும்பொழுது அவருடைய மனதெல்லாம் ஒருமுகமாகப்பட்டு அந்த சிவபெருமானே தன்னை அழைத்து செல்வதாக மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு அங்கே பெரும் மழை, காற்று இவைகளுக்கு இடையே திருவிடைமருதூர் சென்று அர்த்தஜாம பூஜைக்கு தயாராக இருந்த அங்க சிவாச்சாரியார்கள் இவரை பார்த்ததும் அர்த்தஜாம பூஜையை மிக அற்புதமாக செய்யும் பொழுது, அந்த தீபாராதனை செய்யும் பொழுது இறைவன் அவருக்கு திருக்காட்சி கொடுத்து அவரையும் தன்னுடன் இழுத்து கொண்டார். இப்படி உள்ளே நுழைந்த ஸ்ரீதர ஐயாவால் அவர் ஜோதியிலும் ஜோதியாக அப்படியே கலந்த நல்ல நாள் என்று கங்கை உற்பத்தி, கங்கோத்பத்தி. ஆனால் என்ன சொல்கின்றார்கள் சில பேர், அறியாமையால் அன்று மட்டும்தான் அங்கே கங்கை உற்பத்தி ஆகின்றது, அவ்வளவுதான். ஆனால் நமது வாத்தியார் என்ன சொல்லியிருக்கார், எந்த காலத்திலும் ஒரு முறை அங்கே கங்கை வந்து விட்டால் அந்த நீர் அப்பொழுதும் எப்பொழுதும் கங்கையின் சக்திகளை முழுமையாக பெற்றிருக்கும். இதனுடைய கங்கையினுடைய பலன் முழுமையாக இருக்கும். இதில் நீராடுபவர்களுக்கு அவரவர்கள் மனம், செய்கை, தானம், தர்மத்திற்கு ஏற்ப அவருடைய நிலைமை மேம்படுத்தப்படும் என்பதை கண்ணார கண்டவர்கள் பல அடியார்கள். இப்படி இதை பற்றி டிசம்பர் 2004 நமது அகஸ்திய விஜயத்திலே கொடுக்கப்பட்டிருந்ததை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி வாத்தியார் அடியனுக்கு சொன்னதை பற்றி சொல்வார். இன்று யாரெல்லாம் பீஷ்ம மகரிஷிக்கு பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி என்று 21 முறை அர்க்கியம் அளித்தலும், கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து, காவேரி ஜலேஸ்வின் சந்நிதியும் குரு என்று சொல்லி நீராடி தனது பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து, படையல்கள் செய்து, சிரார்த்தங்கள் செய்து, குல வழக்கப்படி
அதை முடித்து பசுக்களுக்கெல்லாம் நல்ல அகத்திக்கீரை, நல்ல காய்கறிகளை எல்லாம் கொடுத்து, இன்று மாலை சூரிய அஸ்தமனத்தின் போது ஜல தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, உங்களுக்கு இறை சிந்தனையுடன் செய்யும் பொழுது அது முழுமையான வெற்றி தரும். எப்பேற்பட்ட பித்ரு சாபங்களை எல்லாம் நீக்கக்கூடிய, நாம் சொல்லுவோம், எந்த ஒரு காரியத்திற்கும் ஆரம்பத்திற்கு முன்பாக, ஒரு சுபகாரியம் என்றால் ஆரம்பத்திற்கு முன்பாக ஒரு ஸ்நானம் செய்கின்றோம். முன்பெல்லாம் ஆலயத்தை சார்ந்த கிணறு, குளம், நதி இவைகளெல்லாம் குளித்துவிட்டு அவரவர்கள் குல வழக்கப்படி அதை செய்தோம். இப்பொழுதெல்லாம் அது நல்ல காரியமாக இருந்தால் அதை காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக குளிப்போம். சில அபர காரியமாக இருந்தால் அந்த காரியம் முடித்துவிட்டு அதன் பின்பு தலைமுழுகின்றோம். எப்படியும் ஸ்நானத்தில் ஆரம்பித்து ஸ்நானத்தில் முறிகின்றது. ஸ்நானம் என்பது குளியலின் ஒரு பொருள் ஆகினால் இது ஒரு மொழிக்காரர்களுக்கோ வடமொழிக்காரர்களுக்கோ தமிழர்களுக்காரர் என்று பிரிப்பு கிடையாது. ஸ்நான பாக்கியம் என்கின்ற ஒரு தத்துவம் ஒன்று உண்டு. இப்படி திரு ஐயாவாளின் திரு அவதாரத்தை நேரில் தரிசித்த பல கோடி பேர் இன்றும் இருக்கின்றார்கள். இப்படிதான் கோவிந்தபுரத்தில் உள்ள அவரது போதேந்திராவுடைய அதிஷ்டானத்திலே இன்றும் ஸ்ரீ ராமநாம ஜபம் முழுமையாக ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இதில் பகலில் கேட்க முடியாது என்பது அல்ல, பகலில் ஓசைகள், வெளி சத்தங்கள் அதிகமாக இருப்பதால் இரவில் நடுநிசையில் ஊர் ஓசை அடங்கும் பொழுது அங்கே இருந்து ராம 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 என்கின்ற அற்புதமான திவ்ய நாம சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருப்பதை எத்தனையோ அடியார்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இதை பல பேருக்கும் எடுத்து சொல்லுங்கள். ஐயாவாளின் புராணம் அடுத்த ஒரு நேரத்தில் பல பகுதிகளாக தொடரும். இவர் போன ஜென்மத்திலே யாராக இருந்தார், இப்பொழுது எங்கே இருக்கின்றார், இவரை பற்றி பேச வேண்டும் என்றாலும் நமக்கு அந்த இறைவன், நமக்கு நமது சர்க்குரு நமக்கு ஆணையிட வேண்டும் என்பது, இதை கேட்பதற்கும் கொடுத்து வைக்க வேண்டும். காரணம், ஒரு மகான்களுடைய சரிதத்தை புராணத்தை, அவர்கள் செய்த அற்புதத்தை அவர்கள் எங்கும் வெளிக்காட்டாமல் தான் உண்டு தன் காரியம் உண்டு என்று அப்படித்தான் ஐயாவாள் தினமும் திருவிசை நல்லூரிலிருந்து மகாலிங்கேஸ்வரர் திருவிடைமருதூருக்கு செல்வார். சர்க்குரு தியாக பிரம்மம் திருவையாற்றிலிருந்து பாத யாத்திரையாக கீர்த்தனைகள் பல பாடி கடகடப்பையில் வந்து முடிப்பார். இப்படி ஒவ்வொரு மகானும் இந்த உலகம் ஓய்வு பெற வேண்டும், உயர்நிலை பெற வேண்டும் என்று கடைசியாக தியாக பிரம்மத்திற்கு சாக்ஷாத் ராமரே திருக்காட்சி கொடுத்த நாள்தான் தியாகராஜர் ஆராதனை என்று நாம் கொண்டாடுகின்ற பஞ்சரத்ன கீர்த்தனையில் அவர் பார்க்காத சொல்லாத ரகசியங்கள் இல்லை. இப்பொழுது சொல்லுவோமே, பாம்பின் கால் பாம்பரியம், ஒருவரை ஒருவர் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். ஆகையினால சில பேர் பேசுவதை நாம் கேட்கிறோம். நான் அந்த ஊரிலே ஒரு மகானை பார்த்தேன், இந்த இடத்திலே ஒரு சர்க்குருவை பார்த்தேன், ஒரு சித்தரை பார்த்தேன் என்று சொல்வார்கள். ஒரே குரு, எங்கு சென்றாலும் அந்த குரு சொல்கின்ற வழியில் தான் செல்ல வேண்டும். கண்ணுக்கு எட்டிய இடங்களெல்லாம் பல தோற்றங்கள் இருக்கலாம், காட்சிகள் இருக்கலாம். எதில் எது இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. அதனால் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சிக்கனை பிடித்து கொண்டு நீங்கள் செய்யும் காரியங்களிலே அளவற்ற நன்மைகள் வரும். எத்தனையோ கோடி கர்மாக்கள் கழியும். ஆகையினால் இப்பொழுது இந்த கார்த்திகை அமாவாசையை ஸ்ரீதர ஐயாவால் மட்டுமல்லாமல் வானமாமலை என்கின்ற திருநெல்வேலி அருகில் உள்ள நவத்திருப்பதிகளிலே தோத்தாத்திரி பெருமாளுடைய ஆலயத்திலே இன்று மிக அற்புதமான ஒரு வைபவமானது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல தீர்த்த கட்டங்கள், ஆலயத்துடைய குளங்கள், வேதாரண்யம், கோடியக்கரை, ராமேஸ்வரம், இன்னும் பல இடங்கள், இவைகளிலே கார்த்திகை நீராடி, அமாவாசை நீராடி, தான தர்மங்களை கொடுத்து உங்களது இல்லத்திலே பித்தர்களுடைய பாக்கிகளை வைக்காமல் அதை கரைத்து விட்டால்
இந்த செல்வ கடன், ரோகம், இந்த மாதிரி பித்திருக்கடன், தெய்வக்கடன், ரிஷிக்கடன் இவைகளை தீர்க்கும் போது இந்த செல்வ கடன், பணக்கடன் இவைகள் எல்லாம் நம்மை தாக்காமல் பாதுகாக்கும். இப்படி எத்தனையோ ஹத்தி தோஷங்கள், கோகத்தி, பித்திருகத்தி, மாத்திருகத்தி, அசுகத்தி, கஜகத்தி, இப்படி நாகத்தி, பல ஹத்தி தோஷங்கள் எல்லாம் மறைந்து ஓடும். சில நல்ல காரியங்கள் நின்று போனதற்கு காரணம் அவர்கள் பித்தர்களுடைய காரியத்தை முழுமையாக செய்திருக்க மாட்டார்கள். அப்படி நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். மனமாற செய்திருந்தால் எந்த ஒரு காரியமும் தகுந்த நேரத்தில் ஒரு சற்குரு மூலம் நடைபெறும். ஆகினால் ஒரு சிறு துளி கூட குறையில்லாமல் செய்யும் பாக்கியம் எல்லோரும் பெற வேண்டும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். இதை நம்புவதும் இல்லை, சொல்வதும் இல்லை. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அந்நாளும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்றிலே நீர் வற்றி கோடை மணலாக இருந்தாலும், வெயில் அதிகரித்திருந்தாலும், நமக்கு தாகத்திற்கு ஊற்றை தோண்டும் போது நீரானது அமிர்தமயமாக கிடைப்பது. அப்படி நல்லவர்கள் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். எனக்கு வைத்து கொண்டு என் குடும்பத்தை எல்லாம் பராமரித்து கொண்டு தேவையான வீடு, வாசல், மாளிகை, போகபோக்கியங்கள் எல்லாம் சரி செய்து கொண்டு விட்டு பிறகு தானம் அளிக்கின்றேன் என்கின்ற ஒரு நல்ல நிலையிலே சில பேர் சொல்வார்கள். ஆனால் மேலே உள்ளவன் கணக்கை மாற்றிவிட்டால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? இப்பொழுது எல்லா வசதிகளும் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த வசதிகளை அனுபவிப்பது யார்? இப்படி போகும்பொழுது மனதிற்கு கொஞ்சம் வேதனையாக இருந்தாலும் இதை நீங்கள் மனமாற ஏற்று நீங்கள் செய்யும் பொழுது முன்கை நீண்டால் முழங்கை நீண்டும். அது ஊரார் பிள்ளையை, பிள்ளை என்றால் குழந்தை இல்லை, ஊராருக்கு உதவி செய்தால் தன் பிள்ளை, தன் குடும்பம் தானே வளரும். ஆகினால் தினமும் சமையல் செய்யும் பொழுது இறை நாமங்களை ஓதிக்கொண்டு தான் சமையல் செய்ய வேண்டும். பிற நாமங்களை பேசிக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு ஆகா ஓ என்று தகராறு செய்து கொண்டு எந்த இடத்தில் சமையலோ சாப்பாடோ செய்தால் அதை கண்டிப்பாக நிராகரித்து விடுங்கள். அந்த எண்ணங்கள், செயல்கள், அவர்களுடைய குணங்கள், அவர்கள் செய்கின்ற சாப்பாடு மற்றும் குளிர்பானங்கள், நம்ம சொல்லுமே காபி, டீ, எல்லாவற்றிலும் படிந்து அந்த வீடே நரகலோகம் போல சொல்வாளே பேய், பிசாசு இவைகள் தான் கூடியிருக்குமே தவிர அதை வாங்கி உண்டால் அவர்களது குணங்கள் நம்மை வீட்டில் வந்து தாக்கு என்று தாக்கி பாடாகப்படுத்தி நம்மை உருட்டி பெரட்டி எடுத்துவிடும். காரணம், நாம் என்னது நல்லது செய்திருந்தாலும் ஒருத்தர் கைப்பட்ட சில பிரசாதங்கள் நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கும், தவறாக இருந்தால் அந்த துர்குணங்கள் வந்து சேரும். ஒவ்வொரு வீட்டிலும் மாதம் ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை வேத பாராயணம், தெய்வ முறைகள், தமிழ் முறைகள் இவைகளை திருவிளக்கி வைத்து அதற்கான தக்க பெரியோர்களை வைத்து ஓத செய்து அது நடக்கும் பொழுதே நல்ல பிரசாதங்கள், சமையல் எல்லாம் செய்து வந்தவர்களுக்கு உணவளித்து விட்டு, ஆகாரம் அளித்து விட்டு, ஒவ்வொரு வீட்டிலும் நீங்கள் உண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் முதலில் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆயுளும் அதிகரிக்கும், ஐஸ்வர்யமும் கொட்டும். ஆயினால் தர்மம் செய்தால் கர்மம் விலகும். ஐயாவாளில் கதையை பல பகுதிகளாக குரு அருள் கிடைக்கும் பொழுது இருக்கும் பொழுது அவர் சொன்னால் சொல்லுவோம், எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.